ஹட்டனில் சட்டவிரோதமாக மரப்பலகை கடத்தியவர்கள் கைது. சாப்பு மற்றும் இலவன் மரப்பலகைகளின் நடுவில் மிக சூட்சுமமாக மறைத்து பல லட்சம் ரூபாய் பெறுமதியான மகோகனி மரப்பலகைகளை ஏற்றி வந்த நபர்கள் ஹட்டன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கேகாலை பகுதியிலிருந்து ஹட்டன் கூடாகம பகுதியிலுள்ள மர ஆலை ஒன்றிற்கு அனுமதியின்றி மோசடியாக மரப்பலகைகள் கடத்தப்பட்டதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஹட்டன் போலீசார் விசேட சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது குறித்த லோரி கண்டறியப்பட்டு சோதனை செய்யப்பட்டதில் அதில் மறைத்து ஏற்றப்பட்டிருந்த மகோகனி பலகைகள் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணம் உட்பட பல பகுதிகளின் தபால் விநியோகத்தில் அதிரடி மாற்றம். சர்வதேச ரீதியில் நிலவும் எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வாக அஞ்சல் விநியோக நடவடிக்கைகளை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முன்னெடுப்பதற்கு அஞ்சல் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. எரிபொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதி அஞ்சல் மா அதிபர் தெரிவித்துள்ளார். புதிய தீர்மானத்திற்கு அமைய கொழும்பிலிருந்து நீண்ட தூர பகுதிகளுக்கான அஞ்சல் விநியோகங்கள் ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்களில் மாத்திரம் நடைபெறும். இந்த நடைமுறை கொழும்பிலிருந்து பின்வரும் நகரங்களை நோக்கிய விநியோகங்களுக்கு பொருந்தும். அதன்படி கொழும்பிலிருந்து வவுனியா ஊடாக யாழ்ப்பாணம், பொலனறுவை, மட்டக்களப்பு, பதுளை, கண்டி ஆகிய இடங்களுக்கு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் பகுதியொன்றில் சட்டவிரோத செயற்பாட்டால் பறிபோன உயிர். பூநகரி சென்மன்குண்டு பகுதியில் மின்சாரம் தாக்கி நபரொருவர் உயிரிழந்தார். தமது பயிர் நிலத்தை விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டிருந்த மின்சார வேலியில் சிக்கியதாலேயே அவருக்கு மின்சாரம் தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மின்சாரம் தாக்கிய குறித்த நபர் பூநகரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். இவ்வாறு உயிரிழந்தவர் சென்மன்குண்டு பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். யாழில் நல்லூரடி பகுதியில் இரகசிய தகவலால் பிடிபட்ட 18 வயது இளைஞன். யாழில் ஐஸ் போதைப் பொருளை தன்வசம் வைத்திருந்த இளைஞர் ஒருவர் நேற்றிரவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது அவரிடமிருந்து 2 கிராம் 600 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை சுப்பர்மடம் பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடைய இளைஞரை நல்லூரடி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் வட்டுக்கோட்டையில் நோயாளர் காவு வண்டி தட்டுப்பாடு. பறிபோன நோயாளியின் உயிர். நோயாளி ஒருவரை யாழ் போதனைக்கு கொண்டு செல்வதற்கு நோயாளர் காவு வண்டி இல்லாத காரணத்தால் நோயாளி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் யாழ்ப்பாணம் அராலி பகுதியில் இடம்பெற்றதாக சட்டத்தரணி தட்சாயினி தெரிவித்தார். நேற்று வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலைக்கு முன்பாக இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். எரிபொருள் விலை உயர்வால் இன்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்படும் மற்றொரு கட்டணம். எரிபொருள் விலை உயர்வு காரணமாக இன்று நள்ளிரவு முதல் கொள்கலன் போக்குவரத்து கட்டணங்கள் 20% உயர்த்தப்படும் என்று கொள்கலன் போக்குவரத்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி துறையை தொடரும் நோக்கத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக குறித்த சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுள தெரிவித்தார். கொழும்பு துறைமுகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து சங்கங்களின் செயற்குழுவால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் கட்டண உயர்வு குறித்து அனைத்து தரப்பினருக்கும் தற்போது தெரிவிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஹார்மோஸ் நீரிணையில் நிலவும் பதற்றம். பிரித்தானியாவின் ராயல் கடற்படைக்கு சொந்தமான அதிநவீன அணுசக்தி தாக்குதல் நீர்மூழ்கி கப்பலொன்று அரபிக்கடலுக்கு வந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதாக அமெரிக்கா அச்சுறுத்தி வரும் நிலையில் இந்த நீர்மூழ்கி கப்பல் அரபிக்கடலுக்கு வந்திருப்பது பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. மார்ச் 6 அன்று ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரிலிருந்து புறப்பட்ட ராயல் கடற்படையின் நீர்மூழ்கி கப்பலான HMS ஆன்சன் வடக்கு அரபிக்கடலில் ஹார்மஸ் நீரிணைக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருப்பதாக நம்பப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.